அப்படின்னாலே பிரியாணி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட உள்ள அதிமுக மருத்துவரணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் நடமாடும் மலிவு விலை உணவகத்தை துவங்கியிருக்கிறார். நான் டாக்டர் சரவணன், மதுரை சரவணா மருத்துவமனையோட நிறுவனர், சூரிய அறக்கட்டளையோட நிறுவனர். நான் அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவ அணியோட இணை செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இந்த 2026ல் எங்களுடைய ட்ரஸ்டின் சார்பாக நாங்கள் எடுத்துக்கூடிய ஒரு புது ரெசல்யூஷன், புது முடிவு என்பது சாமானிய மக்களுக்கு, குறிப்பாக அந்த ஒர்க்கிங் கிளாஸு கூலி தொழிலாளர்களுக்கு காலையில் உணவை குறைந்த செலவில் ஒரு மலிவான விலையில் 10 ரூபாய்க்கு 3 இட்லி, ஒரு டீயோ, 2 இட்லி வெண்பொங்கல் சேர்த்தோ, எதுனாலுமே ஒரு 10 ரூபா. ஏன்னா சிலர் வெண்பொங்கலும் விரும்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரி 3 இட்லி டீ 10 ரூபா, 2 இட்லி வெண்பொங்கல் 10 ரூபா. இந்த மாதிரி இதில் நாங்கள் மக்களுக்கு காலை உணவை வழங்கக்கூடிய திட்டத்தை இந்த வருடம் தொடங்கி இருக்கிறோம். 10 ரூபாய்க்கு 4 இட்லி உள்ளிட்ட உணவுப் பொருட்களுடன் இந்த நடமாடும் உணவகம் தெரு தெருவாக மதுரை பகுதியில் சுற்றி வருகிறது. தமிழகத்தில் மத்திய மாவட்டமான மதுரையில் இருக்கும் அரசியல் புள்ளிகள் தீவிரமாக தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டனர். அதிமுக தரப்பில் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் சரவணன் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த மக்களவைத் தேர்தலில் போட்டியிட்ட அவர் தோல்வியடைந்தாலும் தனக்கு செல்வாக்குள்ள மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இந்த முறை போட்டியிட விருப்பமான மனு தாக்கல் செய்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்த்தால் நிச்சயம் அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்படும் என சொல்லப்படுகிறது. இதையடுத்து கடந்த சில மாதங்களாகவே அந்த பகுதியில் தீவிரமாக வேலை பார்த்து வருகிறார் சரவணன். மேலும் எடப்பாடி பழனிசாமி மதுரை வந்தபொழுது பொதுமக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை வழங்கி அழைப்பு விடுத்திருந்தார். மேலும் தீபாவளி, பொங்கல் பண்டிகையின் பொழுது சிறப்பான கவனிப்பு இருந்தது. இதையெல்லாம் விட தற்பொழுது அடுத்ததாக ஒரு புதிய ஐடியாவை யோசித்திருக்கிறார் சரவணன். தற்பொழுது சூர்யா ட்ரஸ்ட் சரவணா மருத்துவமனை இணைந்து மலிவு விலை நடமாடும் உணவகத்தை நேற்று தொடங்கியிருக்கிறார்கள். இதில் சினிமா நடிகர் கஞ்சா கருப்பு, சின்னத்திரை புகழ், மதுரை முத்து ஆகியோர் கலந்து கொண்டு அந்த வாகனத்தை தொடங்கி வைத்தனர். இந்த நடமாடும் உணவகம் அப்பகுதி முழுவதும் சுற்றி வருகிறது. காலை, மதியம், இரவு என 3 வேளை உணவு வழங்கப்பட இருக்கிறது. 10 ரூபாய்க்கு 4 இட்லி, தேநீர் மற்றும் வெரைட்டி ரைஸ் உள்ளிட்ட உணவுப் பொருட்கள் வழங்கப்பட இருக்கிறது. வழக்கமான தேர்தல் சமயத்தில் தொண்டர்களுக்கு பிரியாணி உள்ளிட்டவற்றை வழங்கி வேட்பாளர்கள் அசத்துவார்கள். சற்று வித்தியாசமாக தொகுதி மக்கள் அனைவருக்கும் குறைந்த விலையில் உணவு வழங்கும் இடபாடு உணவகத்தை சரவணன் தொடங்கி வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. என் பேர் ராமநாதன், நான் ஐடி டிரைவராக இருக்கேன். வடக்கு மாசிலேருந்து தான் இருக்கோம். அண்ணன் டாக்டர் சரவணன் 3 இட்லி ப்ளஸ் டீயோட சேர்த்து 10 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இது பெரிய சந்தோஷமாகவும் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்தில் ஒரு இட்லியே வெளியே 10 ரூபா வரைக்கும் விற்கிற காலகட்டத்தில் 3 இட்லியோட சேர்த்து டீ எல்லாம் கொடுக்குறதெல்லாம் இது தொடரணும். அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பசி ஆத்துறதுக்கு மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைங்கலேருந்து எல்லாரும் வாங்கிட்டு போகிறாங்க, டியூட்டிக்கு போகிறவங்க எல்லாருமே வாங்கிட்டு போகிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குண்ணே. இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மதுரை மக்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த திட்டத்தை மதுரை பகுதி மக்களும் வரவேற்றுள்ளனர். டாக்டர் சரவணன் இந்த 10 ரூபாய் உணவு திட்டம் வெறும் தேர்தல் கால யுக்தியா அல்லது நீண்ட கால மக்கள் சேவையா என்ற விவாதங்கள் ஒருபுறம் இருந்தாலும் தற்பொழுதைய விலைவாசி உயர்வால் இது சாமானிய மக்களுக்கு பெரும் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது.